ஓ! அப்ப அவன் கூட படுக்கும்போது உனக்கு அவனுக்கு புள்ள குட்டி இருக்குதுன்னு தெரியாது. உனக்கு நெஜமா தெரியாது. அவன் சொல்லுவான்டி 1000 உனக்கு எங்கடி போச்சு? ஐயோ! உன்ன பார்த்தா கல்யாணம் ஆகி புள்ள குட்டி இருக்கிற மாரி தெரியுது. நானா உங்க கூடலாம் வாழ மாட்டேன். அப்புட்ன்னு நீ சொல்லணும். நீ கொழுத்தெடுத்து போயி, யூடியூப்ல ஒவ்வொருத்தங்கிட்டயா ஃபோன் நம்பர் வாங்கி, நீ இதுன்னுப்புட்டு, என்ன எதுக்கு நாங்கலாம் எங்க அம்மா அறிவா தான் பெத்துருக்குது. உன்ன லூச்சா பெத்துட்டா இருக்கிறவ எல்லாத்தையும் லூசு, மெண்டலு அப்படிம்பேன். ம். அப்படியா அருவி கட்ட நாதேரி. யாரை பார்த்து லூசுங்கிறது ஏண்டி தேவடியல? எழுதிக்கிறான் பேரை முன்னாடி பூன்னு. உங்கள் அம்மா பேர் உங்கள் அப்பன் பேரும் தான் அது. நானும் எவ்வளோ கேள்விடா சாமி. என் வயசுக்கு முன்ன கேட்ட மாதிரி எவளையுமே நான் கேட்டதில்லை. 1 லிட்ரு தேனை வாங்கி உங்கள் அம்மா இதில் போய் ஊற்றி, உங்கள் அப்பா எல்லாம் உங்கள் அப்பா மேலே ஊற்றி, ஓயா மேலே ஊற்றி, எல்லாத்தையும் நீ ஓ மேலே ஊற்றி குடும்பமே உக்காந்து நக்கிட்டு இருங்க. ஏடி தேவடியால நேற்று என் மாமி அங்கே வீட்டில் இருந்துன்னு பார்த்தேன். நீயே சேர்ந்து உன் குடும்பமே நக்கிட்டு பக்கத்து வீட்டில் எவ்வளோ இருந்தால் அவளையும் சேர்ந்து ரக்க சொல்லு. தேவடியால முவரையும் மூஞ்சும் கருகருன்னு கருங்குரங்காட்டம் இருந்துக்கிட்டு நல்லா கேட்டுப்பிடுவேன். தேவடியால் கல்யாணம் ஆனவங்க கூட போய் குடும்பம் குட்டி இருக்கிறவங்ககிட்ட போய் படுத்துக்கிட்டு நொந்து போயிருக்கிறாளாம் வேறு இதில். ஏன் அவனுக்கு புள்ள வயசுக்கு வந்தது தெரியாது, அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு இப்போ தான் 27 இல்லை அவனுக்கு இப்போ தான் 40 வயசு அவனுக்கு. கெடுத்துவிட்டானா? சி எழுதி போடாத, போயிரு மரியாதையை. நாங்கள் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தோன்னா என் குடும்பத்தை பற்றி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். நீ லிஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு கொடுக்க வேணாம் வா.